பாண்டே அவர்களுடைய இந்த கருத்து கணிப்பை பாத்தீங்களா? என்ன சொல்ல வராரு இதை வச்சு? அவர் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவான ஒரு சூழல் இருக்கிறதா அவர் சொல்றாரு. பொதுவா அந்த கருத்து கணிப்புகள் பொறுத்தவரை எந்த ஒரு கருத்து கணிப்புமே சரியா தப்பான்னு நம்ம ஃபைனல் ரிசல்ட் தான் தெரியும். ஓகே, நமக்கு இப்போ இந்த தேர்தலில் ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. சரியா மே அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கும். ஓகே, அப்போ இந்த 1 வருட காலத்தில் என்னவே நடக்கலாம். நிச்சயமா இப்போ நம்ம இந்த கருத்து கணிப்பு ஒருவேளை பொய்ய அவர் சொன்னது தப்பாயிடுச்சுன்னா கூட அவர் சொல்லுவார், நான் அன்னைக்கு எடுக்கும்போது சூழல் வேற மாதிரி இருந்துச்சு, 1 வருஷத்துல களம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா, ஏன்னா அவர் ஒரு 3500 பேர்கிட்ட மட்டும்தான் கருத்து கணிப்பு எடுத்திருக்காரு. அது 45 தொகுதிகள் தான். அந்த 45 தொகுதிகள் 234 தொகுதிகளுடைய இதை ப்ரூவ் பண்ணுமானா முடியாது. நிச்சயமா முடியாது. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எலெக்ஷன் ஸ்டடின்றதே சும்மா போய் பிளண்டா போய் யார் முதலமைச்சர் வேணும், யாருக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னா மக்கள் யாரும் அவங்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸ் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. பலர் அன்டிசைடட் ஆகிங்க. அவங்க தேர்தல் நடக்கிறது 1 வாரத்துக்கு முன்னாடி சில பேர் டிசைட் பண்ண மாட்டாங்க.